சந்திப்பு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீத 44. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீத 44:6 வாசிக்கலாமா? என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. ஆமென். நல்ல யுத்த வீரன் போல எழுதுகிற ஒரு சங்கீதம் இதுதான். யுத்த வீரன் என்னெல்லாம் நம்புவான்? ஒரு வில்லையும் அம்பையும் நம்புவான். அந்த நாட்கள்ல வில்லு, அம்பு, பட்டயம் இதுதான் இல்லைங்களா? இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஒரு யுத்தத்துக்கு போனா இதை எடுத்துட்டு போனா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. இதுதான் அவங்களுடைய ஆயுதம். இது இல்லாம யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. இந்த நாட்கள்ல தான் நிறைய அணு ஆயுதங்கள், AK-47 துப்பாக்கி நிறைய வந்துருச்சு. இதை குறித்து இல்ல, இப்ப இதை கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்ப இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் இதெல்லாம் என்னை ரட்சிப்பதில்லை, என்னை பிழைக்க வைக்க போவதில்லை அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு யுத்த வீரனுக்கு அடையாளமே ஆயுதம் தான். அப்ப இதை நான் நம்பல அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதை காட்டிலும் மேலான ஆயுதம் என்னுடைய முழங்காலும் ஜெபமும் இருக்கிறது. அதை காட்டிலும் மேலான பாதுகாப்பு நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், யாருக்கும் எந்த ஆயுதமும் இப்ப நம்ம கிட்ட இல்லை. ஆனா நாம யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாரோட? சத்துருக்களோட யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். 5வது வசனம், உம்மாலே எங்கள் சத்துருக்கள் கீழே விழுத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அவராலே சத்துருக்களை விழத்தள்ளலாம். நம்ம சத்துருக்களை யாரு சொல்றோம்? நமக்கு விரோதமா எழும்பி நம்மோடு கூட சண்டையிடுற மனுஷர்களை இல்லவே இல்லை. நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடு யுத்தம் கிடையாது. வான மண்டல சர்வ சேனைகளோட நமக்கு யுத்தம் இருக்கிறது. அப்ப அங்கதான் சத்ரு. அந்த சத்ரு இழத்தல்ல நாம் ஜெபிக்கிறோமே. நம்ம வாழ்க்கையில டைரக்டா ஒரு மனுஷன் நம்ம இடத்துல வந்து சண்டை போட முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அனுமதி கிடையாது. ஆனா அவனுள்ளாக சத்ரு உள்ள புகுந்துட்டான், அவன் நம்ம இடத்துல வந்து சண்டை போட முடியும். அப்ப அவனை வெளுத்தது நம்ம நோக்கம் இல்லை, அவனுக்குள்ளாக ஒழிந்து கொண்டிருக்கிற சத்ருவை விழத்தாக்குறது தான் நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டாமே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், தாவீதுக்கு யுத்த பழக்கமே இல்லை. ஆனா சங்கீதம் எழுதும்போ சொல்வாரு, என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்க வைத்தீர். ஆமென். கோலியாத் அப்படி வந்து நின்னப்ப அவன் ஆயுதம் எதையும் கொண்டு போடுங்க, கூழாங்கல் கொண்டு போனா அந்த 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 கூழாங்கலை கொண்டு எரிகிற கவனை கொண்டு போறான். அவ்வளவுதான் ஆயுதம். இன்னைக்கு ஆயுதத்தோடு நின்று கொண்டிருக்கிற அவனிடத்திலும் இந்த ஆயுதம் இல்லாமல் போனான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கிறோம். ஆயுதத்தோடு வரான் நம்முடைய சத்ரு. ஆனா ஆயுதமே இல்லாம நம்ம தேவனுடைய நாமத்தை கொண்டு அவனை ஜெயிக்கிறோம். ஆமென். அதனால இங்க கவலைப்பட தேவையில்லை. 4வது வசனம் சொல்லுது, தேவனே நீர் என் ராஜா, அவர் நம்முடைய ராஜா, யாக்கோப்புக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். ஆமென். அவர் நம்முடைய ராஜா. அதனால குறைவில்லாம உங்களை கர்த்தர் நடத்துவார். சரிங்களா? யாக்கோபுக்கு ரட்சிப்பு ஏன் இல்லாம போயிடுச்சு? இருக்கு. இன்றைக்கு நீங்க தான் யாக்கோபின் சந்ததி. அதனால பெரிய ரட்சிப்பு உங்க குடும்பத்துல, உங்க திருச்சபையில, உங்க பிள்ளைங்க மேல, உங்க மேல, உங்களுடைய காரியங்கள் மேல ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அதனால பயப்படாம ஆண்டவர் சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள்ல எங்க கூட பேசியிருக்கிற நல்ல வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் சத்துருவை ஜெயிக்கிற பிள்ளைகளா கர்த்தங்களை மாற்றுங்க. ஜெய கிறிஸ்து எங்களோடு இருந்து எங்களை ஜெயிக்க வைங்கப்பா. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 44 8வது வசனம் வாசிக்கலாமா? தேவனுக்குள் நித்த மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். பிராக்கெட்ல சேலான்னு இருக்கு. சேலா அப்படின்னா என்னன்னா சற்று நின்று கவனிக்குவோம் அப்படின்னு அர்த்தம். சங்கீதத்துல எங்கெல்லாம் சேலா எழுதப்பட்டிருக்கிறதோ கொஞ்சம் நிதானமா இருங்க, நிதானமா படிங்க அப்படின்னு அர்த்தம். நின்று கவனிங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு தேவனுக்குள் நித்த மேன்மை பாராட்டுவோம், உங்க நாமத்தை நாங்க துதிப்போம். இது எப்ப நடக்கும், ஏன் நடக்கும் அப்படிங்கிறத முதல் வசனம் சொல்லுகிறது. 7வது வசனம், நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். ஆமென், அல்லேலூயா. இதனாலதான் நாங்க மேன்மை பாராட்டுறோம், இதனாலதான் நாங்க துதிக்கிறோம். ஆமென். என்ன, எங்களுக்கு சத்துருக்கள் அதிகம்.
சங்கீதக்காரன் சொல்லும்போது சத்துருக்கள் அதிகம், அந்த சத்துருக்கள் இருந்து எங்களை பிழைக்க பண்ணினீங்க, ரட்சித்து கொண்டீங்க. ஆமேன். கொல்ல நினைச்சா கொண்டு போட்டிருக்கலாம் இல்லைங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை அப்படிதான். அழிக்க நினைச்சா என்னைக்கோ நம்ம அழிஞ்சு போயிருக்கலாம். நமக்கு நம்மை சுற்றிலும் ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் உங்களை எண்ணி பிழைக்க வைக்கிற கர்த்தருக்கு கூடான கொடி சோத்திராமே. அப்ப இன்னைக்கு பாருங்களேன், அப்படி பிழைக்க வைத்து ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். யாரெல்லாம் எங்களை பகையாளியா பார்க்கிறாங்களோ அவங்கள நீங்க வெட்கப்படுத்துறீங்க. ஆமென். வேதத்துல அநேக இடங்கள்ல அநேக பரிசுத்தவான்களை பகைத்தவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை யோசேப்ப பகைத்த தன்னுடைய சகோதரர்களை கர்த்தர் வெட்கப்படுத்தினார். எந்த இடத்துல? எகிப்து தேசத்துல தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு இவங்கள இஸ்ரேல்ல இருந்து எகிப்துக்கு வராங்க. எகிப்துக்கு வந்தா அங்க இருந்து தன் தம்பி தான் அங்க அதிகாரியா இருக்கிறான். அவன் தான் அந்த மொத்த நாட்டுக்கும் ராஜாக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல பாருங்க. அவனுடைய ட்ரெஸ் கோடு அவனுடைய எல்லாம் மாறிடுச்சு இல்லைங்களா? அத வளர்ந்துட்டான் வேற. அதனால 13 வருஷம் எக்ஸ்ட்ரா. அதனால அவங்களுக்கு சரியா கண்டுபிடிக்க முடியல. அவங்க பாஷையும் என்ன பண்றான்? எகிப்தின் பாஷை பேசுறான் இவன். அதனால அந்த இடத்துல அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா யோசேப்பு தன் பகைவர்களை கண்டுபிடித்தான், சத்துருக்களை கண்டுபிடித்தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் அதுக்காக பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கல. தன் தம்பியை பார்க்கணுங்கிறதுக்காக சிமியோனை பிடிச்சு வச்சிருந்தான். திரும்பி வரும்பொழுது தம்பியை பார்த்த உடனே தன் இருதயத்தை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி அழுதான். ஆமென். அவன் சொல்றான், நீங்க என்னை விட்டு போடல, உங்களை போஷிக்கும்படிதான் கர்த்தர் என்ன முன்னமே இங்க கொண்டு வந்தாரு. யாரால சொல்ல முடியுங்க? அவங்களோ வெட்கி தலை குனிந்தார்கள். நம்ம என்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், இவன் இப்படி வந்து நின்றுட்டானே, நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டோம். அவங்க தலை குனிந்து வெட்கப்பட்டு நின்றாங்க. ஆனா இவனும் அவர்களை ஆறுதல் படுத்தினான். அல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பகைக்கிறவர்களுக்காக நீங்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. அதனை கர்த்தர் சொல்றாரு, அதனால நீங்க எனக்கு இப்படி நன்மை செய்தபடினால நான் என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன், உங்க நாமத்தை நான் துதிப்பேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுக்கு பகைஞர்களும் சத்துருக்களும் இருப்பார்கள், ஆனால் கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க, அவர் அவர்களை பார்த்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியோட ஆளுகை எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, நாங்க மேன்மை பாராட்ட, நாங்க துதிக்க எங்களுக்கு நன்மைகளை செய்யப்பா. எங்க சத்துருக்களை மன்னிக்கவும், எங்க பகைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், எங்களை கற்றுக் கொடுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 44 17வது வசனம் வாசிக்கலாமா? இவை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இது யார் எழுதுறதுங்க? சங்கீதக்காரன். யார் சொன்னதா எழுதுறாருங்க? உபத்திரவப்பட்ட பிள்ளைகள் சொல்வதாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில உங்களால இப்படி சொல்ல முடியும்னா நீங்க கர்த்தருடைய உண்மையான பிள்ளைங்க. எவ்வளவு பாடுகள் வந்த போதும், எவ்வளவு துன்பம் வந்த போதும் நான் உங்களை மறக்கல, உங்க உடன்படிக்கைக்கு நான் துரோகம் பண்ணல. ஆமென். என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுங்களா? இவங்க வனாந்திரத்துல ஆண்டவர் தள்ளி விட்டது போல உணர்ந்தாங்க. அவங்க சேனை கூட வராதது போல உணர்ந்தாங்க. அவங்க சத்ருவுக்கு பின்னடைந்தது போல உணர்ந்தாங்க. பகைஞனால கொல்லப்படுகிற நேரம் போல உணர்ந்தாங்க. ஆடுகளை போல பகைஞருக்கு இறையாங்க ஒப்பு கொடுக்கப்பட்டதா அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஜாதிகளுக்குள்ள சிதறடிக்கப்பட்டதா நினைச்சாங்க. இலவசமா விற்று போட்டதா நினைச்சாங்க. கிரயத்தினால லாபம் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. அயலாருக்கு நிந்தையா இருப்பதை நினைச்சாங்க. சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமா இருப்பதை நினைச்சாங்க. தான் பழமொழியா மாறி போனதா நினைச்சாங்க. மத்தவங்க எங்களை பார்த்து தலையை துலுக்கி எங்களை பார்த்து நிந்தித்து தூஷிக்கிறதா நினைச்சாங்க. பழி வாங்கறதுக்காக எங்களை இப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னு நினைச்சாங்க. வெட்கம் அவங்க முகத்தை மூடினதா நினைச்சாங்க. எத்தனை பெரிய காரியங்களை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான் பாருங்களேன். இதெல்லாம் சங்கீதத்துல 9 16 வசனங்கள் வரை இது எழுதப்பட்டிருக்கிறது 44வது சங்கீதத்துல. அப்ப இவ்வளவு காரியங்களை அவங்க சுமந்ததா அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழிதான் நான் அவனை நடத்திக்கிட்டு வந்தேன். காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் இவ்வழியாய் வரும் பொழுது அவர்களை திருப்புவதற்காக நான் முன்னமே இவ்வழியாய் உன்னை நடத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பீப்புளா இருக்கிறாங்க. என்னன்னா, நீங்க எப்படிதான் எங்களை நடத்தினாலும் நாங்க உங்களை மறக்கல, உங்க உடன்படிக்கைய நாங்க தள்ளி போடவும் இல்லை, துரோகம் பண்ணவும் இல்லை. 19வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள்
எங்கள் காலடி உடைய பாதை விட்டு விலகவும் இல்லை. எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் பீப்புளா இருக்கிறாங்க பாருங்க. எங்க இறுதியும் பின்வாங்கல. இன்னைக்கு பின்மாற்ற ஆத்துமாக்களை பார்க்கிறோம் இல்லையா? சர்ச்சுக்கு வராங்க, நல்லது நடந்தா இருக்கிறாங்க, நல்லது நடக்கலாம், என்ன செஞ்சுறாங்க? சர்ச்சை விட்டே போயிடுறாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம், சின்ன இடர், முழு சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. கர்த்தர் செய்த ஏராளமான நன்மைகளை மறந்துட்டு போயிடுவாங்க. அதுதான் பின்மாற்ற இருதயம். இல்ல இவங்க சொல்றாங்க, நாங்க பின்வாங்கல, பின்மாறி போகல, எங்க காலடி உடைய பாதை விட்டு விலகல. நீங்க நடந்த வழியிலே நான் நடக்கிறேன். நீங்க எங்க துன்பத்தின் பாதை நடத்தினாலும் அதன் வழியாக நான் நடந்து வந்தேங்கிறாங்க. இந்த 2025 எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு பாடல்கள் வழியா நீங்க நடந்து வந்திருக்கீங்க. ஆனா கர்த்தரை விட்டு விலகலையே, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகலையே, துரிச்சபை விட்டு விலகலையே, ஜெபத்தை மறக்கலையே. இதெல்லாம் கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை கண்ணோக்கமா பார்க்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க எப்படி இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களுக்கு நிறைவேறாததை நிறைவேற்று புதிய ஆண்டுல புதிய விஷயங்களை உங்களுக்கு தருவார். ஆமென். அதனால உங்க வாழ்க்கையில இந்த வாக்கு திட்டங்கள் நிச்சயமா நிறைவேறும் விசுவாசிக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். வாக்கு திட்டங்கள் புதிதாக தந்து அதை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தகப்பனே, இந்த நாள் எங்க கூட பேசுற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உங்களுடைய சமூகத்துல நிறுத்தி இருக்கீங்க. இருதயம் பின்வாங்காம உங்க கூட டிராவல் பண்ண உதவி செஞ்சிருக்கிறீங்க. உங்க காலடி சுவடுகளை பற்றி கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க. உங்களை மறக்காம இருக்க உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணாம இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து அழகி செய்ய புதிய வருடத்துல புதிய காரியங்களை எங்க கூட பேசுங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.